டிஆர்பி இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கண பகுதி போட்டிருக்கேன் 300லேருந்து 400 வரையும். அதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரி வந்துட்டுருக்கு, வேதியியல் போட்டுட்ருக்கேன். வேதியியல்லையும் தொடர்ச்சியாக வருது. பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரலாறும் வரும். தமிழ், வேதியியல், வரலாறு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் கலந்து தான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. பருப்பொருளின் மிக சிறிய துகள் மூலக்கூறு. அணு அமைப்பு கெமிஸ்ட்ரியோட தொடர்ச்சி தான் போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரு கார்பன் அணு 2 ஆக்சிஜன் அணுக்கள் கொண்ட சேர்மம் O2. தனிமங்கள் டேஷ் வகையான அணுக்களால் உருவாக்கப்படுகின்றன. வெவ்வேறு தனிமங்களின் பெயரை எழுதும்போது முதல் எழுத்தை எப்போதுமே எழுத்தால் எழுத வேண்டும். பெரிய பருப்பொருள்களின் அடிப்படை அலகு டேஷ் ஆகும். அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை அணுத்துகள் எலக்ட்ரான் ஆகும். தேர்வின் நேர்மின் சுமை உடையது புரோட்டான். ஓர் அணுவின் அணு எண் என்பது டேஷ் ஆகும். புரோட்டான்களின் எண்ணிக்கை. நியூக்ளியான்கள் என்பது டேஷ் கொண்டது. புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களை ஒரு அணுவில் காணப்படும் மிகச்சிறிய துகள்கள் எலக்ட்ரான்கள். கார்பனின் இணைதிறன் 4 மற்றும் ஹைட்ரஜன் இணைதிறன் 1 ஆகும் எனில் மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு CH4. மெக்னீசியம் அணுவின் வெளிவட்ட பாதையானது 2 எலக்ட்ரான்களை கொண்டிருக்கிறது எனில் மெக்னீசியம் அணுவின் இணைதிறன் 2. கார்பன் டை ஆக்சைடு எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் கார்பன் மற்றும் ஆக்சிஜன் நிறை விகிதம் மாறாதிருப்பது டேஷ் விதியை நிரூபிக்கிறது. மாறா விகித விதி. நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை டேஷ் நிறை விகிதத்தில் இணைந்துள்ளன. 1.8. டால்டனின் கூற்றுகளுள் எந்த கூற்று மாற்றமடையாமல் உள்ளது? ஒரு தனிமத்தில் அனைத்து அணுக்களும் ஒரே மாதிரியானவை. ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டுள்ளன. டேஷ் என்பது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள். ஒரு அணுவானது டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய நூல்களால் ஆனது. புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். டேஷ் ஒரு எதிர்மின் சுமை கொண்ட துகள் எலக்ட்ரான். புரோட்டான்கள் டேஷ் மின்சுமை கொண்ட தகட்டை நோக்கி விளக்கமடைகின்றன. எதிர்
நீரில் கார்பன் டை ஆக்சைடு கரைதிறன் அதிகமானது. அதிகமான அழுத்தத்தில் தவறான ஒன்றை கண்டுபிடி. 14SL30 13PD31. நியூட்ரான் எண்ணிக்கையில் மாற்றம் அந்த அணுவை இவ்வாறு மாற்றுகிறது. ஒரு ஐசோடோப் Br உள்ள புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 35 45 35. பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு 2881. பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு 2881. கால்சியம் மற்றும் ஆர்கான் இணை டேஷுக்கு எடுத்துக்காட்டு ஐசோபார். கால்சியம் மற்றும் ஆர்கான் இணை டேஷுக்கு எடுத்துக்காட்டு ஐசோபார். எல் பா 7/3 இல் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை 4. கீழ்கண்டவற்றுள் எது குறைந்த நிறையை கொண்டது? 1 ஹீலியம் அணு. கீழ்கண்டவற்றுள் எது மூவணு மூலக்கூறு? கார்பன் டை ஆக்சைடு. திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 4.4 கிலோ CO2 பர்மன் 2.24 லிட்டர். திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 4.4 கிலோ CO2 பர்மன் 2.24 லிட்டர். ஒரு மோல் நைட்ரஜன் அணுவின் நிறை 14 கிலோ. AMU என்பது ஒரு C12 இன் அணு நிறையின் அரை பங்கு நிறை. AMU என்பது C12 இன் அணு நிறையில் அரை பங்கின் நிறை. 1/2 பங்கின் நிறை. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? ஒரு மோல் நைட்ரஜன் வாயுவானது அவகோட்ரா எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டது. திட்ட வெப்பநிலையில் அழுத்த நிலையில் ஒரு மோல் மரபு மூலக்கூறு வாயுவின் பருமன் 22.4 லிட்டர். Ca40 தனிமத்தின் உட்கருவில் 20 புரோட்டான் 20 ஆக்சிஜனின் மூலக்கூறு நிறை 32 கிலோ. மோல் எந்த ஒரு பொருளும் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். 6.023 × 10⁻23. இருவேறு தனிமங்களின் அணுக்கள் டேஷ் நிறை எண்ணையும் டேஷ் அணு எண்ணையும் கொண்டிருந்தால் அவை ஐசோபார்கள் எனப்படும். ஒரே நிறையுள்ள எண்ணையும் மாறுபட்ட அணு எண்ணையும் ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக சேர்க்கை மாற்று தனிமமாக்கல் முறையில் மாற்றலாம். புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதல் அதே அணுவில் டேஷ் எனப்படும் நிறை எண் ஒப்பு அணு நிறை என்பது அழைக்கப்படுகிறது. திட்ட அணு நிறை. ஹைட்ரஜன் சராசரி அணு நிறை 1.008 AMU. திட்ட வெப்ப அழுத்த நிலையில் டேஷ் மில்லி லிட்டர் இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய வாயு 1 மோல் எனப்படும். 22,400
பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் 4. பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் 4. 20Ca40 தனிமத்தின் உட்கருவில் 20 புரோட்டான் 20 நியூட்ரான். பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் 4. கூற்று காரணம் A மற்றும் R சரி, RAக்களை சரியான விளக்கம் அல்ல. அணுவின் வெளிக்கூடு முழுமையாக எலக்ட்ரான்கள் நிரப்பப்பட்டிருப்பின் அத்தனிமத்தின் இணைதிறன் டேஷ் ஆகும், 0. ஓர் அணுவில் எலக்ட்ரான்கள் நிலையாக வட்டப்பாதையில் அணுக்கருவை சுற்றி வருகின்றன. இவை டேஷ் என அழைக்கப்படுகின்றன. ஆற்றல் மட்டங்கள். கூற்று காரணம் மோனோ, ஹோலோ, ஹேலே அறிகள். கூற்று காரணம். கூற்று A மற்றும் R காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புக்கள். அமிலங்கள் டேஷ் சுவையை உடையவை. புளிப்பு, இனிப்பு, கசப்பு, உப்பு. இதில் அமிலங்கள் புளிப்பு சுவையை உடையவை. கீழ்கண்டவற்றில் நீர்க்கரைசல் மின்சாரத்தை கடத்துவது காரம். காரத்தை நீரில் கரைக்கும் போது அது டேஷ் அயனிகளை தருகிறது, CH, OH. சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு டேஷ் ஆகும், காரம் ஆகும். காரத்தை நீரில் கரைக்கும் போது அது அயனிகளை தருகிறது, OH. சிவப்பு எறும்பின் கொடுக்கில் டேஷ் அமிலம் உள்ளது, ஃபார்மிக் அமிலம். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு டேஷ் குணப்படுத்தும் பயன்படுகிறது, அமிலத்தன்மை. குணப்படுத்த ஹைட்ராக்சைடு டேஷ் குணப்படுத்த பயன்படுகிறது, அமிலத்தன்மையை குணப்படுத்த பயன்படுகிறது. அமிலமும் காரமும் சேர்ந்து டேஷ் உருவாகிறது, உப்பு மற்றும் நீர். நாம் பல் துலக்குவதற்கு பற்பசை பயன்படுத்துகிறோம், ஏனெனில் அது காரம் தன்மை உடையது. கார கரைசலில் மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது மஞ்சள் நிறத்திலிருந்து டேஷ் நிறமாக மாறுகிறது, சிவப்பு. புளிப்புச்சுவை என்பது லத்தீன் மொழியில் டேஷ் என்ற சொல்லால் வழங்கப்படுகிறது, அசிட்டஸ். புளிப்புச்சுவை லத்தீன் மொழியில் அசிட்டஸ் என்று வழங்கப்படுகிறது. காரங்கள் டேஷ் சுவையை கொண்டவை, கசப்பு. காரங்கள் டேஷ் சுவையை கொண்டவை, கசப்பு. கால்சியம் ஆக்சைட்டின் வேதி வாய்ப்பாடு CaO. குளவியல் கொடுக்கில் டேஷ் அமிலம் உள்ளது, அல்கலி அமிலம். செம்பருத்திப்பூ நிறங்காட்டி அமில கரைசலில் டேஷ் நிறத்தை தருகிறது, இளஞ்சிவப்பு. Zn+2HCl ZnCl2+H2. ஆப்பிளில் உள்ள அமிலம் மாலிக் அமிலம், ஆரஞ்சில் உள்ள அமிலம் அஸ்காரிக் அமிலம். தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் உள்ளவை கரிம அமிலங்கள். பாறைகளிலும் கனிம பொருட்களிலும் இருக்கும் அமிலம் கனிம அமிலம். அமிலமானது நீல லிட்மஸ் தாளை டேஷ் ஆக மாற்றும்,
சிவப்பு நிறமாக மாற்றும். உலோக கார்பனேட்டுகள் உலோக பைகார்பனேட்டுகள் காரத்தன்மை பெற்றிருந்தாலும் அமிலத்துடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தந்து டேஷை வெளியேற்றுகின்றன. CO2 கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுகிறது. நீரேற்றப்பட்ட காப்பர் சல்ஃபேட்டின் நிறம் நீலம். அமிலங்கள் நீரில் கரைக்கப்படும் போது வழங்குவது H+ அயனிகள், H3O+ அயனிகள். இயற்கையில் உள்ள பழங்கள் காய்கறிகளில் காணப்படும் அமிலங்கள் கரிம அமிலங்கள். வேதிப்பொருள்களில் அரசன் எனப்படுவது சல்ஃபியூரிக் அமிலம். அல்கலி என்பது எதில் கரையக்கூடிய காரணங்கள். நீர். உணவுப் பொருட்களை பாதுகாக்க பயன்படுவது அசிட்டிக் அமிலம். உணவுப் பொருட்களை பாதுகாக்கப்படுகின்றது அசிட்டிக் அமிலம். அமிலத்தில் பினாப்தலீன் நிறமற்றது. பினாப்தலீன் நிறமற்றது. HCl அமிலம் இரைப்பையில் சுரக்கப்படுகிறது. HCl அமிலம் இரைப்பையில் சுரக்கப்படுகிறது. அமிலங்கள் உலோக கார்பனேட்டுகள் மற்றும் உலோக கார்பனேட்டுகளுடன் வினைபுரிந்து தருகிறது. CO. தேனீயின் கொடிக்கில் இருக்கும் அமிலம் பார்மிக் அமிலம். டேஷ் கரைப்பானில் அமிலங்கள் அயனுறுவதில்லை. கரிம. இரும்பு கரைகளை நீக்க டேஷ் பயன்படுகிறது. ஆக்சாலிக் அமிலம். ராஜ திரவகத்தின் HC1 மற்றும் HC3 மேலார் விகிதம் 3.1. நீரில் கரையும் காரங்கள் எரிகாரங்கள். நீரில் கரையும் காரங்கள் எரிகாரங்கள். அலகு ஆக்சைடுகள் டேஷ் தன்மையுடையவை. அமிலத்தன்மையுடையவை. அமிலத்தன்மை கொண்ட கரைசலில் pH மதிப்பு 7ஐ விட குறைவு. அலுமினியம் ஹைட்ராக்சைடில் இடப்பெயர்ச்சி செய்ய தக்க ஹைட்ராக்சில் அயனிய எண்ணிக்கை 3. பொட்டாஷ் படிகாரம் என்பது டேஷ் மற்றும் டேஷ் கலந்த கலவையாகும். பொட்டாசியம் சல்பேட், அலுமினிய சல்பேட். நம் பற்களில் உள்ள டேஷ் என்னும் வெள்ளை படலமானது நம் உடம்பிலேயே கடினமான பகுதியாகும். எனாமல். காரத்தன்மை கொண்ட கரைசலில் pH மதிப்பு 7ஐ விட அதிகம். BpOH2HCl H2O. BpOHCl. பல உப்புகளின் படிக நிலைக்கு காரணமான நீர் மூலக்கூறுகள் டேஷ் எனப்படுகின்றன. படிக நீர். டேஷ் 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் 1 பங்கு நைட்ரிக் அமிலமும் கலந்த கலவையாகும். அக்வா ரிஜியா. வயிற்றுக்கோளாறுக்கு மருந்தாக பயன்படுவது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு பயன்படுவது அம்மோனியம் குளோரைடு. டேஷ் அமிலம் விவசாயத்தில் உரமாக பயன்படும். நைட்ரிக் அமிலம் விவசாயத்தில் உரமாக பயன்படும். நைட்ரிக். நமது உடலில் pH மதிப்பு டேஷ் 7.0 -7.8. டேஷ் தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. சோப்பு. டேஷ் ரொட்டி சோடாவின் ஒரு பகுதியாகும். டார்டாரிக் அமிலம் ரொட்டி சோடாவின் ஒரு பகுதியாகும். 1884ஆம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் டேஷ் என்பவர் அமிலங்கள் மற்றும் காரங்களை பற்றிய கொள்கையை முன்மொழிந்தார். ஸ்வாண்டே அர்ஜீனியஸ். கரைசலை ஹைட்ரஜன் செறிவின் அடிப்படையில் அளவிடுதலே டேஷ் ஆகும். pH அளவீடு.